அனைவருக்கும் வணக்கம். தித்திக்கும் தைத்திருநாள் மற்றும் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்கள். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல் என்று வள்ளுவன் கூறிய குறளின் முதலாய் நான் தொடங்குகிறேன். இன்று யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புறநானூறு பாடல் பற்றி சற்று சிறிய உரையை உங்களுக்கு கூற வந்துள்ளேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதர வாரா மோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன சாதலும் புதுபது அன்றே வாழ்தல் இனிதென மகிழ்தன்றும் இளமே முனிவின் இன்னா தென்றலும் இளமே மின்னொடு வானம் தன்துளி தலையீ யானது கல் பொருது மிரங்குமல்லல் பேரியாற்று நீர்வழிப்படுவும் புனைவோல் ஆறுயிர் முறைவழிப்படுவும் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் கணியன் பூங்குன்றனர் என்ற சங்ககால புலவர் புறநானூரில் பாடிய பாடல் இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர். 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே உலகத்திற்கே சமத்துவமும் சகோதரத்துவமும் கொடுக்க நினைத்த ஒரு புலவரின் பாடல்தான் இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது ஐநா சபையில் பொறிக்கப்பட்டுள்ள ஒரு வாசகம். இப்பாடலை 1500 ஆண்டுகளுக்கு முன்னரே 50 கிலோமீட்டர் தொலைவில் செல்வதற்கே மிகவும் கடினமான சூழ்நிலை இருக்கும் நேரத்தில் இந்த உலகையே அனைவருக்கும் சமம் என்ற நோக்கத்துடன் அனைவரும் சகோதரர்களாக பழக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் அன்றே கணித்தார் கணியன் பூங்குன்றனர். சரியாக கணிக்கும் திறமை கொண்டதால் அவரை கணியன் பூங்குன்றனர் என்று மக்கள் அழைத்தனர். இந்த உலகில் இனம், மொழி, நாடு இவற்றை தாண்டி போர்கள், வன்முறைகள், ஜாதி மத வேறுபாடுகள் அனைத்தையும் தடை செய்து அவைகள் இல்லாமல் நாம் ஒற்றுமையாக சகோதரத்துடனும் சமத்துவத்துடனும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனர். தீமையும் நன்மையும் பிறர் தருவதில்லை, அமைதியும் ஆறுதலும் நம்மிடமே உள்ளது என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனர். இயற்கை தன் கடமையை செய்து கொண்டிருக்கின்றது, நாமும் தன் கடமையை தவறாமல் செய்ய வேண்டும் என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனர். அவர் இறப்பும் பிறப்பும் சமம் என உணர்ந்த தெளிவடைந்த மனிதன் பெரியோர்களைக் கண்டு வியக்கவும் மாட்டான், சிறியோர்களைக் கண்டு இகழவும் மாட்டான் என்று தெளிவாக கூறியுள்ளார். இத்தகைய அரிய பெரிய ஒரு பொக்கிஷமான இந்த பாடலை அனைத்து மக்களும் இந்த பாடலை ஒரு உதாரணமாக கொண்டு நம் வாழ்க்கையில் உலகத்திற்கான சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் போற்ற வேண்டும் என்று நான் தங்களிடம் வலியுறுத்திக் கொள்கிறேன். இந்த பாடல் மக்களிடையே வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு மிகவும் காலம் முதலிருந்தே இன்று வரை பேசப்பட்டு வரும் ஒரு அருமையான பாடல். இந்த பாடலில் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தலும் அதனினும் இளமே என்று கூறி தன்னுடைய இறப்பு பிறப்பை பற்றி கணித்து மக்களுக்குடைய சமத்துவத்தை சகோதரத்துவத்தை அன்றே கணித்தார் கணியன் பூங்குன்றனர். மேலும் தமிழை வளர்ப்போம், தமிழை நாம் காப்போம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.